இடையூறு என்ன சொல்லுவாங்க, இவங்க வீடு பார்த்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் பெரிய லெவல்னால இவங்களை நக்கலாக பேசி, இவங்க ஒரு ஹவுசிங் போர்டு காலனி இருக்கிறனால நக்கலாக பேசி என் மகனை வந்து நீ வந்து என்ன வளர்ச்சி போகலான்னு பார்க்குறேன்னு திட்டிருப்பார். உடனே வந்து எனக்கு இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா, நம்ம என்ன செய்யலாம், ஹாய் பாய் கொடுத்து கை கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவர் அதை என்ன சொல்லலாம், இடையூறு கிழத்தன்றார். நான் சொல்கிறது எல்லாம் ஒரு 4 பாயிண்ட்ஸ் தாங்க பேசுகிறேன், நிறையா இருக்குது இல்லை. நீங்கள் எடுத்து எழுதி பார்த்தீங்கன்னா போதும். இல்லாட்டி என்ன டியூஷன் வந்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட். ஒரு நிமிஷம். சாரி. என்னாச்சு? நான் உங்களுக்கு டியூஷன் வச்சிருவோம். சரியா வரது போல இருக்கு. விட்டுடலாம். எல்லாத்தையும் பார்த்துட்டு கை குலுக்கிக்கலாம். தோல் ஷாக் பண்ணிக்கலாம். லவ் வேணான்டா. பை சொல்லிடலாம். உங்களுக்கு என்ன போய்டும்? எங்க அப்பா வந்து தப்பா பேசினாரா? ஒன்றும் சரி வரல. பேசினாங்க. தப்பா பேசினாங்க. தார்மாரா பேசினாங்க. இது எங்கள் அப்பா தப்பாக பேசினான்னு சொல்கிறாங்கல்ல ஒரு சீன், அந்த சீன் நீங்கள் படம் பார்த்தா தெரியும். யதார்த்தத்தோட உச்சகட்டமாக இருக்கும் அந்த காட்சி. அந்த மாதிரி சீன் கேட்குறேன். பசங்க நிறைய பேர் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க, நல்ல சீன் அப்படிங்கன்னா அவங்களுக்கு தெரியல. நல்ல சீனாக பயங்கரமாக அந்த இடத்துல ஒரு அதெல்லாம் இல்லை. ஒரு ஹை கிளாஸும் லோ கிளாஸும் மீட் பண்ணால் டயலாக்ல வந்து எப்படி குத்தி பேசுவாங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி. யதார்த்தம்னா என்ன, அது இந்த சீன் நல்லா. இது ஏன் மெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் செல்வராஜன் ஒரு பெரிய கதையாசிரியர் இருக்கார், தெரியும் உங்களுக்கு, தெரியும் கேள்வி. பாரதிராஜா இவங்க எல்லாத்துக்கும், பாரதிராஜாவுக்கும் மணிரத்னத்துக்கும் பெரும்பாலும் படங்கள் அவர் தான் எழுதினார். அவர் கதை சொல்கிறதே பயங்கரமாக இருக்கும், அவருடைய இன்புட் அதிகமாக இருக்கும். அது இப்படி டீட்டெயில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இந்தியா பாகிஸ்தான் பேச்சு மாதிரி ஆயிடுச்சு. சக்தி, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி போகிறாங்க, நீயும் நானும் தான். சும்மா ஒரு மரியாதை. இந்த காட்சி வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுவோம்.